ஒரு உன்னதமான போர் வீரர் தான் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தன்னோட உயிரை கொடுத்த உண்மையான அரசர். ஆளு பார்க்க வேணா கரடமுரடா இருக்கலாம், ஆனா தான் கூட இருக்கிறவங்களை காப்பாற்ற தான் உயிரையே துச்சமா நினைக்கிற ஒரு மகத்துவமான தலைவர். தான் செத்தாலும் தன்னோட லீஃப் வில்லேஜை எவனாச்சும் தொடர்றது என்ன, தொடணும்னு நினைச்சாலே கருவறுத்துருவேன்னு மொத்த ஷினோபி வேர்ல்டுக்கு பயங்காட்டினவர். எதுக்குமே அசராத மாவீர லீஃப் வில்லேஜ் சாம்ராஜ்யத்தோட செகண்ட் ஹோக்காகே அவர் தான் காட் ஆஃப் ஆட்டிடியூட் டோபிராமா செஞ்சு. பல மைல்களுக்கு அங்கிட்டு எதிரிகள் இருந்தாலும் துல்லியமா கணிக்கிற அளவுக்கு சென்சுரி ஸ்கில்ஸ் இவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் யூஸ் பண்ற கஷ்டமான பவர்ஃபுல் ஜுட்சு எல்லாம் உருவாக்குனதே இந்த லெஜெண்ட் தான். கிட்டத்தட்ட 3000க்கும் மேல ஜுட்சுகளை உருவாக்கியிருக்காரு. புத்திசாலித்தனத்துல இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல. மினாட்டோவை எல்லாரும் எல்லோ பிளாஷ்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் யூஸ் பண்ற ஃபிளைங் ரேஜ் ஜுட்சு தான். அதை கண்டுபிடிச்ச ஃபவுண்டரே டோபிராமா செஞ்சு தான். உடல் வலிமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மனதைரியமும் புத்திசாலித்தனமும் ஷினோபிஸுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிஞ்சா அகாடமின்னு ஒன்னு உருவாக்கி எல்லாரையும் படிக்க வச்சாரு. கொனஹா மிலிட்டரி ஃபோர்ஸ்னு ஒன்னு உருவாக்கி உச்சியா கிளானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அவர் அஞ்சுறதும் அடிபடிறதும் அவரோட அண்ணனோட வார்த்தைக்கு மட்டும்தான். ஆனா லீஃப் வில்லேஜுக்கு அச்சுறுத்தல எவன் நின்னாலும், ஏன் அந்த கடவுளே நின்னாலும்